இப்போ பிரேமலதா மேடம் கூட நேற்றுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு 500 ரூபா பணம் போட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் அர்ச்சனை தட்டில் பணம் போட்டால் அதுவும் வேட்பாளரோட கணக்கில் தான் வரும்னு சொன்னோன்னா அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து கேமராமேன்ட்ட கொடுத்து நீங்கள் போடுங்கப்பா, இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கணக்கில் வராதுல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் உடனே போடுறாங்க. இப்போ யாருக்குமே வந்து எனக்கு பின்னாடி ஒரு பதவியோ ஒரு பேக்ரவுண்டோ வட்ட செயலாளர் மாவட்ட செயலர் எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஒரு கட்சியுடைய உறுப்பினராக இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் கருத்தை சொல்ல முடியுது. ஒரு கட்சி நம்மளோட இணையுதுன்னா அந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு 2000 ஓட்டு இருக்குது, 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த ஓட்டு நம்மளோட சேரும் பொழுது நமக்கு வந்து பலம் அதிகரிக்கிறதுன்னு வருகிறது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறை அப்படி இருக்கிறது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்டு தான் வின்னிங் காமிக்குது. எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சொல்றதை கேட்கறாங்களா? ஏதாவது அவனை காவேரியில் தண்ணி கொடுக்கணும்னு கேட்டானா சுப்ரீம் கோர்ட்ன்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்க வேண்டியது, ஆனா இண்டிபெண்டன்ட் பாடியா இல்லை. பிஜேபி என்ன பண்றாங்க, நீங்க என்ன பாத்தீங்க 2 நாளா என்ன ஓடிட்டு இருக்கு, டீலிமிட்டேஷன் பண்ணுவோம், தொகுதிகளை வந்து மறுவரை பண்ணுவோம். எப்படி மறுவரை பண்ண போறீங்க சொல்ல மாட்டேங்க. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, அவ்வளவுதான். நான் 1 லட்சம் ஓட்டு வாங்குறேன், நீங்க 1,01,000 ஓட்டு வாங்குறீங்கன்னா யார் வெற்றி பெற்றவர்களா அறிவிப்பாங்க? நீங்க தான் வெற்றி பெற்றவர் அறிவிப்பாங்க. ஆனா இப்ப எது வெற்றியை தீர்மானித்தது? அந்த வித்தியாசம் தான் தீர்மானித்தது. அது உண்மையான ஜனநாயகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மருத்துவர் சாந்தி அவர்கள். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். இந்திய கூட்டணி அதே போல் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டுக்குமான தேர்தல் யுத்தங்கள், வார்த்தை போர்கள் தடித்த வண்ணம் ரொம்ப கடினமாக உபயோகப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்திய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்தணுமோ? ஏன்னா பார்த்தீங்கன்னா தேமுதிக உள்ளே வந்ததுக்கப்புறம் வேறு விதமான அதிருப்திகளால் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ரொம்ப அமைதி காக்குதோ. ஆனால் அதற்கான அந்த தோற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழல் வந்து இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியும் நான் முன்வைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இனிமேல் தான் சூடுபிடிக்கும். ஏன்னா புதுச்சேரியிலையும் கேரளாலையும் 9ஆம் தேதி எலெக்ஷன் அது நேற்று தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்காக இப்போ விசிக தலைவராக இருக்கட்டும், நம்ம முதல்வராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு வர வேண்டியதாக ஒரு சூழல் இருந்தது. அப்போ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், அதே போல் தேமுதிகவுடைய பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் போட்டியிடுற அவர், அந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா வேறு விதமான தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக விசிக தரப்பிலிருந்து அந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்து சமூக வலைத்தளங்களில் முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. கூட்டணிங்கிற முறை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சமூக வலைதளங்களில் அன்னைக்கு சிலது எதாவது நடந்துடும். இப்போ அன்றைக்கி துரைமுருகன் ஐயா கூட யாரோ ஒருத்தரை வந்து ஹாஷா சொல்லிட்டாருன்னு சொல்லி அது கூட போச்சு. ஸோ வந்து ஒரு எல்லாருமே வந்து ரொம்ப கடினமான வேலையை இப்போ பிரச்சாரங்கிறது ரொம்ப எளிதில்லை. வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஏசியில் உட்காந்துட்டு டிவியில் வந்துட்டு பார்க்குறவங்க மாதிரி நடைமுறையில் பிரச்சாரம் வந்து நடக்காது. ஏன்னா இந்த நீங்கள் ஒரு எலெக்ஷன் கமிஷனு போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும், இந்த டைமில் இங்கேருந்து போகணும், அந்த டைமில் அங்கேருந்து போகணும், இதுக்குள்ளே இதை முடிக்கணும், அதுக்குள்ளே அதை முடிக்கணும் வாங்க, நடுவில் டிராஃபிக் இருக்கும், மெதுவாக போகணும். ஆனால் என்னவா இருந்தாலும் அந்த டைமில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து முடிக்கணும் அப்படின்லாம் வருவோம். அதிகமான வெயில், பல்வேறு உடல் உபாதையோடு தான் வந்து பல நேரங்களில் தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து வரும், எல்லா பக்கமும் வரும். அது வந்து இந்திய கூட்டணி நான் சொல்ல வரல, ஈவன் இந்தியா இருக்கட்டும், உலகமாக சாதாரணமாக அது நடக்கிற விஷயந்தான். உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து முதல் நாள் பிரச்சாரத்தில் வந்து பேரை மாற்றி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, கேண்டிடேட் பேரே மாற்றி சொல்லிட்டாரு. அது என்ன கேண்டிடேட் பேரை கூட ஒழுங்காக சொல்லலையே அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பல்வேறு வேலையில் வரும்போது இப்போ நைட்டெல்லாம் இது பண்ணி லிஸ்ட் கொடுக்குறாங்க, நம்ம போயிட்டு இது கேண்டிடேட்டாக நம்ம போய் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணது முன்னாடி ஃபார்மை ஃபில் பண்ணணும், ஃபார்மில் கரெக்டாக ஃபில் பண்ணணும், நிறைய விஷயங்கள், நிறைய டென்ஷன் இருக்கிறது. நமக்கு பார்வையாளர்களாக பார்க்குறதுங்கிறது வேறு, அங்கே உட்காந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஒவ்வொரு இதையும் கரெக்ட் பண்ணி, இப்போ நம்மளே பார்க்குறோம்ல, அவரோட வேட்புமனு ஏற்கப்படுமா, இவரோட வேட்புமனு ஏற்கப்படுமான்னு சொல்லிட்டு, ஸோ பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும். இப்போ பிரேமலதா மேடம் கூட நேற்றுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு 500 ரூபா பணம் போட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் அர்ச்சனை தட்டில் பணம் போட்டால் அதுவும் வேட்பாளரோட கணக்கில் தான் வரும்னு சொன்னோன்னா அந்த பணத்தை எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து கேமராமேன்ட்ட கொடுத்து நீங்கள் போடுங்கப்பா, இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கணக்கில் வராதுல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ஏன்னா இப்போ நான் என்ன நினைக்கிறோன்னா, என்ன செய்கிறோன்னா, அதை வந்து ஒரு வேட்பாளராகவோ ஒரு கட்சியாக செய்ய முடியல. ஏன்னா எங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, நமக்கு அதே ஞாபகமாக இருக்காது இல்லைங்களா? ஒரு அர்ச்சனை தட்டில் காசு போடுறது கூட வேட்பாளர் கணக்கில் வந்துடும் அப்படின்னா
ரொம்ப இயல்பாக பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சாதுரியமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும். எதிர்பாராமல நடக்கும், பிளான்டாவும் நடக்கும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. எந்த கூட்டணியா இருந்தாலும் தவிர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், என்ன கொள்கைக்காக பண்றோம். இப்ப நம்ம திருமாவளவன் ஐயா வந்து ரொம்ப அழகா அவர் வந்து ஒரு நேர்த்தியா இந்த கூட்டணியில வந்து நம்ம அவருக்கு 8 இடங்கள் குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம ஏன் அத ஏற்றுக்கொள்கிறோம்? அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒத்துழைப்பு குடுத்தே ஆக வேண்டும். திமுக கூட்டணி வந்து உடையாம, சிந்தாம, சிதறாம இருந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அது மட்டும் தான் இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கிறத வந்து ஏன் வந்து அவர இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா வந்து அவருடைய தொண்டர்களுக்கு Facebook மூலமா அவர் சொல்றாரு. அதுதான் இப்ப நேத்திக்கு வந்து பிரஸ் மீட்ல வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் கூட பரகல பிரபாகரன் கூட அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த வந்து 0 பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலா சொல்றாரு. அதுதான் முக்கியமான காரணம். இது நம்ம சொல்றதுக்கும் மத்தவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சொல்றது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இமேஜினேஷன் கிடையாது. பாஜக என்கின்ற கட்சியானது அந்த அளவுக்கு மோசம். அது மத ரீதியாக மட்டுமல்ல, மொழி ரீதியா நம்மள அடக்குது, கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறது. ஸோ பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, இன்னைக்கு கூட்டணிய நம்ம வந்து ஒண்ணா எடுத்துட்டு போகணும். இதுல சில அசௌகரியங்கள், சங்கடங்கள் வரத்தான் செய்யும். எல்லாருக்குமே அவங்கவங்க கட்சிய வளர்க்கணும்னு ஆசை இருக்கும். கட்சியை வளர்க்கும் பொழுது, அந்த தேர்தலுக்கான இடங்கள் வந்து கட்சி வளர்ப்பதில மிக முக்கியமான இடத்த பிடிக்கும். நம்ம ஒரு 5 இடத்துல நிக்கிறோங்கிறதுக்கும் 10 இடத்துல நிக்கிறோங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ வந்து எல்லா கட்சிகளிலும் கேட்கும்போது கூட்டணி தலைவர்களுக்கு அந்த சங்கடங்கள் இருக்கும். அதே நேரத்தில கூட்டணி தலைவர்கள் பேச்சுவார்த்தையில அவங்க வந்து சொல்லுவாங்க, "இங்க பாருங்க இது கஷ்டம், அது கஷ்டம்னு" சொல்லும்போது தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா கீழ இருக்கிற தொண்டர்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நேத்திக்கு வந்தவங்க, இன்னைக்கு வந்தவங்க, நம்ம கட்சி பெரிய கட்சி அப்படிங்கிற உணர்வுகள்லாம் இருக்கும். அந்த உணர்வுகளும் தவிர்க்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு நிலைமை இப்ப என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடியும் தொண்டர்கள் வந்து அதெல்லாம் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்ப சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரும் உடனே போடுறாங்க. இப்போ யாருக்குமே வந்து எனக்கு பின்னாடி ஒரு பதவியோ, ஒரு பேக்ரவுண்டோ, வட்டச் செயலாளர், மாவட்ட எதுவுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து ஒரு கட்சியுடைய உறுப்பினரா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா கருத்த சொல்ல முடியுது. அப்ப வந்து சோசியல் மீடியால அத பார்க்க முடியுது. நீண்ட நெடிய உறவு ரொம்ப நாள் வந்து தேர்தல் உறவுகள் மட்டும் இல்லை, கொள்கையிலையும் வந்து இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பொழுது புதிதாக வர்ற ஒரு இயக்கத்தை சேர்ப்பதற்கு அந்த நீண்ட நெடிய உறவுகளோடைய வந்து ஒரு ஆலோசனை பண்ண வேண்டியதுங்கிறது கூட்டணி தலைமையுடைய முக்கியமான விஷயம். அது வந்து கலைஞர் காலத்தில் ரொம்ப வந்து நேர்த்தியாக வந்து கடைபிடிக்கப்படும். ஒன்று வந்து தொலைபேசி வழியாக ஒரு கான்ஃபரன்ஸை இப்போ வந்து நடத்தி முடித்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் பண்ணுவார். அதுபோல் ஏதாவது தேமுதிக இல்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இப்ப நடக்கிற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல எதிர் இருக்கின்ற அணி, பாஜக தலைமையிலான அணி, இல்ல எடப்பாடி ஐயா தலைமையிலான அணி வந்து அங்க வீக்கன் ஆகுது. அதிமுக தலைமையிலான அணி தானே சொல்றாங்க. அதிமுக தலைமை இவர் அப்படி சொல்லுவாரு, அவர் அப்படி சொல்லுவாரு. அப்ப அது வீக்காகி அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அது அந்த மாறுபட்டு இங்க வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஏற்கணும். எந்த கூட்டணியிலும் இல்லாதவர்களும் வந்து சேருவாங்க. அப்போ ஒரு கூட்டணி வலுவடையும் போது அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல 2 பேர் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வர முடியாது இந்த தேர்தல் முறையில். ஏன்னா இந்த தேர்தல் முறை எப்படி இருக்கு, இது வந்து விகிதாச்சார தேர்தல் முறை கிடையாது. இதுல வந்து ஒரு கட்சி நம்மளோட இணையுதுன்னா அந்த கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகுதியில ஒரு 2000 ஓட்டு இருக்கு, 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த ஓட்டு நம்மளோட சேரும் பொழுது நமக்கு வந்து பலம் அதிகரிக்கிறதுன்னு வருகிறது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறை அப்படி இருக்கிறது. ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்டு தான் வின்னிங் காமிக்குது. இப்போ அப்படிலாம் இல்லாம விகிதாச்சார தேர்தல் முறை மாதிரி இருந்து தமிழ்நாடு முழுமைக்கும் நீங்க வந்து நின்னுக்கோங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு உங்களுக்கு வருதோ அத்தனை பர்சன்டேஜ் எம்எல்ஏ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த கூட்டணிங்கிற பிரச்சனை, உனக்கு புதுசா வந்தவங்களுக்கு அதிகம், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு குறைச்சல், இந்த பிரச்சனையே வராது. மாறாக மக்களை நோக்கி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மக்களை நோக்கி போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. மக்களோட கொள்கையோட பிரச்சனைகளோட வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இருப்பாங்க, கொள்கையோட இருப்பாங்க. அப்போ எங்களை மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா பொது உடைமை கொள்கையோட இருக்கிறவங்க, எங்கேயுமே களமாடுகிறவர்கள். அந்த மாதிரி விகிதாச்சார தேர்தல் முறை மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு 5 சீட்டு கொடுத்தாலும் சரி, 10 வீட்டு கொடுத்தாலும் சரி, இந்த தொகுதி கிடைக்கும், அந்த தொகுதியில் மட்டும் வேலை செய்வோம் அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நம்மளுடைய கொள்கைக்காக பாட்டாளி மக்களுக்கு எங்கே பிரச்சனைனாலும், பொதுமக்களுக்கு எங்கே பிரச்சனைனாலும் போராடிட்டு இருக்கோம். அப்போ வந்து தமிழ்நாடு முழுமைக்கு 234 தொகுதியிலையும் நீங்கள் வந்து எங்கள் கதிரேறு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 10% வந்ததுன்னா அந்த 10% எம்எல்ஏ வந்துன்னா நல்லது. ஆனால் அந்த தேர்தல் முறை இல்லை. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் முறை எப்படி இருக்கு, நம்ம 2 பேரும் தேர்தலில் நின்னோம்னா நீங்க 1 லட்சம், நான் 1 லட்சம் ஓட்டு வாங்குறேன், நீங்க 1 லட்சத்துக்கு 1 ஓட்டு வாங்குறீங்கன்னா யார் வெற்றி பெற்றவர்களா அறிவிப்பாங்க?
நீங்கள் தான் வெற்றி பெற்று இருப்பாங்க. ஆனால் இப்போ எது வெற்றியை தீர்மானித்தது? அந்த வித்தியாசம் தான் தீர்மானித்தது. அது உண்மையான ஜனநாயகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா விகிதாச்சார தேர்தல் முறை போன்ற ஜனநாயகம் தான் சரியாக இருக்குமே தவிர, இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையின் காரணமாக கூட்டணி என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. எத்தனை பேர் வந்தாலும் நல்லது, 500 ஓட்டு அவங்க மூலமாக நமக்கு கிடைச்சாலும் நல்லது, 1000 ஓட்டு கிடைச்சாலும் நல்லது, அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் முறை இருக்கிறது. இது உண்மையான ஜனநாயகத்தை பிரதிபலிக்கவில்லை. ஆகவே இந்த தேர்தல் முறையில் லாஜிக்காக சரியான ஜனநாயகத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என்ன பார்த்தீங்க 2 நாளாக என்ன ஓடிட்டு இருக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணுவோம், தொகுதிகளை மறுவரை பண்ணுவோம். எப்படி மறுவரை பண்ண போகிறீங்க சொல்ல மாட்டேங்க. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, அவ்வளோதான். ஆனால் வேற என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 சீட்டு போகும், கேரளாவுக்கு இத்தனை எம்பி போகும் அப்படின்னாங்க. அப்போ 8 சொல்கிறாங்க. அந்த என்ன நம்பர்னு தெரில, 888 அந்த எம்பி வரப்போகிறாங்க. அதிகமான எண்ணிக்கையில் வட மாநிலங்கள் வரப்போகிறது. அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் அப்படி சொன்னீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் போன குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ரொம்ப தரமாக செஞ்ச தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள், அரசாங்கத்தோடைய கொள்கைகளை, அரசாங்கத்தோட திட்டத்தை சரியாக செய்த மாநிலங்களில் நம்ம பாதிக்கப்படுவோம். அங்கே நல்லா இருக்குமாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வட மாநிலங்கள் அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றல. போது அங்கே குடும்பத்தை கட்டுப்பாடு சரியாக பண்ணலை, மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அதிகமான இடங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பாராளுமன்றத்தில் நம்மளுடைய கருத்துக்கள்லாம் எப்படி போகும்? நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய கருத்துக்கள் எப்படி நம்ம பாராளுமன்றத்தில் சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ தேர்தல் முறையில் இப்போ ஏன் கூட்டணி வருது? ஏன் கூட்டணிக்காக இப்போ நம்ம எத்தனை கட்சி வந்தாலும் ஏன் சேர்த்துக்கிறாங்க? இல்லை, அது உங்களுடைய உணர்வை நான் உள்வாங்கிக்கிறேன். இன்னொரு விஷயம் ஒன்றுபட்டு ஒரு இடத்துல பணிபுரிகிற அது பல்வேறு கட்சிகளாக இருக்கலாம். உங்கள் அணியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாம தான் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறோமே, இப்பொழுது தேமுதிக அவசியமா? அந்த குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா. இல்லை, அப்படி எனக்கு தெரியல. அந்த மாதிரி நம்ம தான் பலமா இருக்கோமே. இப்ப அதான் அந்த கூட்டணியில யார் வந்தாலும் நல்லது. இப்ப விஷயம் பேசப்பட்டது இல்லையா? இல்ல, அப்படி எனக்கு அப்படி தெரியல. அது மாதிரி இருக்க வாய்ப்பும் இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம அந்த தேர்தல் அப்படி கிடையவே கிடையாது. இந்த தேர்தல் முறையில நம்ம பலமா இருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 500 ஓட்டு 500 ஓட்டுல கூட வெற்றி வாய்ப்பு இழக்கலாம். இப்ப நீங்க சென்ற சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கு மேல வாக்கு எண்ணிக்கை வித்தியாசம் மிக குறைவு, ஆயிரங்கள் அதுக்கும் குறைவாக இருந்தது. ஆகவே இன்றைய தேர்தல் முறையில நீங்க நான் நல்லா இருக்கேன், நாங்க இருக்கிறவங்களே போடும், எங்களாலேயே நாங்களால இது பண்ணோம். ஏன்னா இது பாஸ் மார்க் கிடையாது. 50% இத்தனை மார்க் வாங்கிட்டா போறோம், இத்தனை ஓட்டு வாங்கிட்டா போறோம்னா நாங்க இருக்கிறதே போறோம் நம்ம சொல்லிடலாம். ஆனா அது அப்படி இல்லை. இது 2 பேர்ல யார் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற தேர்தல் முறை. அப்போ எத்தனை பேர் வந்தாலும் நம்ம பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொண்டாக வேண்டும். அந்த மாதிரியான தேர்தல் கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் இந்த மாதிரியான தேர்தல் முறை இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கின்றது. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு 2-3 நாளில் அப்படி சரியாயிடும். இப்போ புதுச்சேரி தேர்தல் முடிந்து விட்டது, கேரளா தேர்தல் முடிந்து விட்டது. எல்லாருமே தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இல்லை எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். ஆகவே இப்பயே களம் சூடுபிடிச்சது. இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கவுங்க வேட்புமனு தாக்கல். ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் அவங்க வேட்புமனு தாக்கல்லே இருந்தாங்க. ரொம்ப லேட்டாக பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர்களை சொன்னது அது முடிச்சு எல்லாமே இப்போ 6ஆம் தேதிக்கு தான் அவங்க வேட்பாளர்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய இடத்துக்கு போய் அவங்க பண்ணணும் பொழுது அதுக்கான திட்டமிடல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே களம் இப்போயே சூடாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுற தளி, அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர், பவானி சாகர், திருப்பூர் வடக்கு, திருத்துறைப்பூண்டி, இந்த 5 தொகுதி. இந்த 5 தொகுதியில உங்களுக்கு பாஜக தளி தொகுதியில பாஜக உங்களை எதிர்த்து போட்டிடுறாரு. மற்ற தொகுதியில அதிமுக இரட்டை சின்னத்துல போட்டிடுறாங்க. எப்படி இருக்கு களம்? நிச்சயமா நல்ல வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதுக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த 5 தொகுதியில் தளியும் திருத்துறைப்பூண்டியும் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க, வெற்றி பெற்ற தொகுதி. மற்ற பவானி சாகர் அந்த இடத்துல இருந்து ஒரு அந்த போன இடத்து போய் இந்த இடம் நல்ல களத்தில் பூத் வரைக்கும் வேலை செய்திருக்கிறார்கள். நல்ல மக்களுக்கான பணியாற்றி இருக்கிறார்கள். மக்களோட மக்களாக இணைந்து பணியாற்றி கொண்டு தொடர்ந்து அப்படி தான் இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பவானி சாகர் தொகுதி கிடைக்காம கூட இருந்திருக்கலாமே. ஆனால் அவங்க வேலை செய்கிறதுங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க மக்களை பணி ஆற்றிக்கொண்டே இருப்பார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வாட்டி சீட்டும் கிடச்சிருச்சு.
அதனால் அவங்க பணி செய்கிறார்கள். அதனால் பிஎல் சுந்தரம் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் அவருக்கு நல்ல பெயர் இருக்கிறது. அந்த கேண்டிடேட்டுக்கு கட்சிக்கு வந்து ரொம்ப நல்ல பெயர் இருக்குது. மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் உடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கின்ற காரியத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், களம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதியிலையும் வந்துட்டு நல்ல சிறப்பாக இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலிங்கம் அப்படிங்கிறவ நிற்கிறாங்க. ஸோ யார் நிற்கிறாங்கங்கிறத விட கதிரறிவால் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொது உடைமை கொள்கைகள், மக்களுக்கான கொள்கைகள், அதுதான் வந்து இங்கே முக்கியமாக பேசுபடு பொருளாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த 5 தொகுதிகளையும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட 10 தொகுதிகள், அந்த 10 தொகுதியிலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகள் மூலயமாக தன்னுடைய இரட்டைகளை மூலமாக அதை வந்து எளிதாக வென்று விடுவார். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு இருக்குது. அது தேமுதிக போட்டியிடுற அந்த 10 தொகுதியை மட்டும் அந்த கூடுதல் பேச்சு இருக்குது. மற்ற தொகுதியில் வந்து வேறு விதமான களப்பணி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. 2011 10 தொகுதி அதிமுக கூட்டணியில், இப்பொழுது 5 தொகுதி. எப்படி பார்க்குறீங்க? சூழல் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல் வேறு, அதற்கு பிறகு 6 தொகுதி கொடுக்கும்போது இருந்த அரசியல் சூழல் வேறு, இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் வேறு. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்பட வேண்டி இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஏனென்றால் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழல் வந்து இப்போ கிடையாது. ஏன்னா அப்போ இருந்த பாஜகவுக்கும் இன்றைக்கி இருந்த பாஜகவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாஜக ஒன்றியத்தில் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் இருக்கிறது. அதை விட முக்கியமாக தேர்தல் அதிகாரிகளை மாற்றினது அந்த அன்னைக்கு இருந்த மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் செலக்ட் ஆகிறாரா? இல்லை. இன்றைக்கி இருக்கிற மெத்தடில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து பாஜகவுடைய ஆளாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிற அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. எல்லாமே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத கேட்குறாங்களா? ஏதாவது அவனை காவேரியில் தண்ணி கொடுக்கணும்னு கேட்டான்னா சுப்ரீம் கோர்ட்டுன்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்க வேண்டியது, ஆனால் இண்டிபெண்டன்ட் பாடியே இல்லை. இப்போ அதை பற்றி சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய தேர்வு பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு வரும்போது அதை சொல்றதெல்லாம் கேட்குறாங்களா? உடனே ஓவர் நைட்ல மிக குறுகிய காலகட்டத்தில் அதற்கான சட்ட திருத்தங்கள் எல்லாம் நம்ம பாராளுமன்றத்தில் பண்ணி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கும் முறையில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சும்மா பேருக்கு தான் இருப்பார். ஏன்னா மிச்சம் 2 பேர் வந்து அவங்கள தான் இருப்பாங்க, ஆளுங்கட்சியாக தான் இருப்பாங்க. அப்போ பாஜக உறுப்பினர்லேருந்து 2 பேர், பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், அவங்க தான் முடிவெடுப்பாங்க. இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து வேணான்னு சொன்னால் மட்டும் என்ன கேட்க போகிறாங்க? ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நியாயமான, ஒரு பாரபட்சம் இல்லாத, வெளிப்படைத்தன்மையான தேர்தலை நடத்துவதற்கு. ஆனால் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாத்தையும் அவங்க மாற்றிக்கிட்டாங்களே. ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜனநாயக அமைப்புகளையும் கையில் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அது இல்லாமல் சட்ட திருத்தங்கள் எவ்வளோ சட்டத்தை திருத்திட்டாங்க. இப்போ ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதை டிபிடிபி ஆக்ட்னு சொல்லிட்டு டேட்டா பர்சனல் ஆக்ட், அந்த எல்லா சட்டங்களையும் மாற்றிட்டாங்க. எல்லா சட்டங்களையும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக, கூட்டாட்சி தத்துவத்துக்கு விரோதமாக தான் மாற்றிருக்காங்க. இப்போ வந்து இப்போ ஃபாரின் இது எஃப்ஆர்சின்னு ஒரு ஆக்ட் வந்தது பார்த்தீங்களா, அதில் திருத்தங்கள் அது அப்பயே இருந்தது தானே அப்படின்னு சொல்லி அண்ணாமலையா கூட பேசியிருக்காரு. அது அப்பயே இருக்கிற ஆக்ட் தானே, இப்போ ஏன் திருத்தங்கள் கொண்டு வந்தீங்க? திருத்தங்களே இப்போ உங்களை யார் திருத்தங்கள் பண்ண சொன்னாங்க? அந்த திருத்தங்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அப்போ மத அடிப்படையில் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மட்டுமே வந்து பாதிக்காத மாதிரி பண்ணுறீங்க. அதில் அந்த சொத்தை எடுத்துக்கலாம், யார் வேணால் எப்போ வேணால் போய் கேட்கலான்ட்டு அந்த திருத்தங்கள் திருத்தங்கள் அவசியமா? என்ன திருத்தங்கள் செய்கிறீங்க, எப்போ செய்கிறீங்க, ஏன் செய்கிறீங்க, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். அப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது. ஸோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த அடிப்படையில் தான் நம்ம கூட்டணி கட்சியை வந்து நம்ம முடிவு பண்ணோம். அவங்க கொடுக்குற இடங்களை வாங்கிக்கிறதையும் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் பண்ணுறோம். அதை வந்து 10 இடங்களாக இருக்கட்டும், அதே போல் 5 இடங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு என்பது பார்த்தீங்கன்னா வந்து இருக்குதா? இது சிபிஎம்ல வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. சிபிஐல வந்து இந்த முறை வந்து வாய்ப்பளிக்க முடியலை, சென்ற முறையும் வாய்ப்பளிக்கப்படவில்லை. அது வந்து மாநில செயலாளர் வந்து அதுக்கான கூட்டங்களை சரியாக அந்த இடத்துல வரலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கேண்டிடேட்டை வந்து வரணும் இல்லைங்களா? சாதாரணமாக வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வந்து யார் நிற்கலான்னு சொல்லி கண்டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கருத்துக்கள் கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பட் இருந்தாலும் பெண்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. எதிர்காலத்தில் அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து
எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் எல்லாவற்றிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் பெண்களுக்கு போதுமான அளவு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். இப்போ நம்ம இன்னொரு இதவே வேற மாதிரி கூட பார்க்கலாம். பல அரசியல் கட்சிகளில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தொடர்ந்து வெறும் ஆண்களே இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சியில் வந்துட்டு 90% ஆண்கள் இருக்காங்க, 10% தான் பெண்கள் இருக்காங்கன்னா, இது மாதிரி எத்தனை தேர்தல் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 5 தேர்தல் மாதிரி நடந்திருக்கா? இல்லை அத்தனை தேர்தலுக்கு வந்து 90% பெண்களை வைத்துக்கொண்டு ஒரு 10% மட்டும் ஆண்களை இருக்கிற மாதிரி உல்டா பண்ணி கூட பார்க்கலாமே. 33% இல்ல 33%க்கே முக்கிட்டு இருக்கோம் இங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அதுக்கு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போடுறாரு இடதுசாரி அமைப்பிலிருந்து அந்த ஒரு தொடக்க புள்ளி இருக்கணும்ல உங்களுக்கு. அவசியமாக இருக்க வேண்டும். அது இல்லை என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்தை தெரிவித்தமைக்கு இதய கணித இணைய மேடம். நன்றி.